अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 26 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 12ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, அஷ்டமி திதி வளர்பறை, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டுவாங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்திற்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்திற்கு. இந்த 3 ராசிகளுக்கும் இன்றைய நாள் ராஜயோகம் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயத்தையுமே திறமையாக கையாண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ரிஷபம், அதுக்கப்புறம் மகரம், கன்னி, இந்த 3 ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு டவுட் இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மறைபோல் ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். மனசில் ஏதாவது ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏன், அது ஏன், அப்படி எப்படி, இப்படிலாம் விசித்திரமான எண்ணங்கள், விசித்திரமான கேள்விகள்லாம் தோணும். அது எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை ஓப்பனாக வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கும், மன மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அது இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஒரு தெய்வ அனுகிரகத்தினால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், எல்லா விஷயத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். எந்த விஷயத்தையுமே வேணும்னே பண்ணாமல் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்புகள். மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள்ங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தகுதியும் தெய்வ அனுகிரகமும் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகலும். யாரெல்லாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிளியர் ஆகும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். வேற்று மொழி நபர் மூலியமாக இன்றைய நாள் ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கை தேர்ந்தவர்கள், எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அதில் என்ன தப்பு நடக்கணும் முன்னாடியே கிரகித்து அது தகுந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு வேலையை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தோணிடும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு தெய்வ சக்தி. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுறது, விநாயகரை வழிபாடு பண்ணுறது,
அவசரப்பட்டு எந்த முடிவுகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது, அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே கையெழுத்திடாமல் இருப்பது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே திறமையாக கையாள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராசியா நிறம் வயலட் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நிதானமாக செய்வது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அது நல்லபடியாக முடிஞ்சிடும். எல்லா விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே மற்றவங்க மூலியமாக நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நாள். தெய்வம் அவ்வளோ அளவுக்கு நம்ம கூடயே நிற்கிறாங்கிறத கண்கூட பார்க்க முடியும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கிறது, வலிமை அதிகரிக்கிறது, பொறுமையாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வருகிறது. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற ஒரு எண்ணம் சூப்பராக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடிச்சே தீரணுங்கிற எண்ணம். இன்னொன்று, யாருமே உங்களை எதிர்க்க முடியாது. ஒருவேளை கேஸே ஓடிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்றைய நாள் அட்வொகேட்டை கூப்பிட்டுருந்தாருன்னு சரி, நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா எந்த ஒரு கவலையும் கிடையாது. எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாருடைய அனுகிரகத்தையும் கொடுக்கும், எதுலேயுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீரும், முக்கியமான கர்மா என்கின்ற கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள், எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னு கிளியராக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுறது. அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாள். ஏன்னா பிளான் பண்ணால் அந்த காரியம் ஜெயிக்கும், பிளான் பண்ணலையே தான் பிரச்சனை. இரவு நேரத்தில் கண்ணிமுழிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு சில பேருக்கு பிபி கொஞ்சம் ஏறுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். எல்லா விஷயமே நம்மளால் செய்ய முடியுங்கிற எண்ணம் கொடுக்கும், பொறுமையாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய தகுதியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியாக முடியும். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்ற நாள் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே திறமையாக கையாளக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும், பொறுமையாக முடிக்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 கூடிய பாவகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிரிவினை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துங்க. ஆனால் வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு தீர்க்கமாக பெரிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய உடல்நிலைகள், ஒத்த தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. உடம்புல தண்ணீர் சத்து குறைகிறது. கரெக்டாக தண்ணியை குடிச்சு சும்மா ஜம்முன்றுங்க. மெயினாக உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.